ஹரஹர நம பார்வதி வதே ஹரஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாமதங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. 48 நாள் தொடர்ந்து ஒரு மண்டலம் சந்தனாதி தைலம் போல சாம்பிராணி தைல காப்பு நடைபெற்ற அற்புதமான புன்னைநல்லூர் மகாமாரியம்மன் சர்க்குரு மகாதேவருடைய உங்களுக்கெல்லாம் தெரியும். பாடகச்சேரி ராமலிங்க உள்ளார், நெரூர் மகான் இவாளெல்லாம் இருந்து அந்த மாரியம்மனை பற்றி பெரும் புராணங்கள்லாம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட மாரியம்மனுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பிராணி தைலமானது குளிர குளிர சாத்தப்பட்டு 3 வேளையும் யாக இயக்கியங்கள் நடைபெற்று வருகின்றது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, 4 நாள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அடியார்கள்லாம் அருகில் உள்ளவர்கள், செல்லக்கூடிய அருகில் தூரத்தில் உள்ளவர்கள்லாம் இதில் கலந்து கொள்வதற்கும் அம்பாளை தரிசனம் செய்யலாம் நேரடியாக. அப்படி முன்னெல்லாம் என்ன தைல அபிஷேகம் நடந்ததுனால அம்பாளை தரிசனம் பண்ண முடியாமல் வந்தோம். இருந்தாலும் இனிமேல் நல்ல தரிசனத்துக்காக அம்பாள் காத்துருக்காள், அருளுக்காக காத்துருக்கா. அந்த கோவில் வளாகத்திலே நமது ஆசிரமத்து அடியார்கள் கோவில் வளாகத்தில் பிரசாத அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டது ஆகிவிட்டது. நீங்கள் சரீர சேவை எடுத்து கொடுக்கறது, எல்லாரையும் கவனிக்கிறது, வர்றவங்களை வாங்க இந்த பிரசாதம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு உபகாரத்தில் பங்கு கொண்டு மாரியம்மனுடைய அருளை பெற வேண்டும். அதனால இதற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்கள் வர வேண்டும், அருளை பெற வேண்டும், பொருளை பெற வேண்டும் என்பதுதான் நம்மளது ஆசை. 48 நாள் ஓடினது தெரியல. இந்த அக்னி நட்சத்திரமானது பிரமாதமாக நல்ல விதமாக நடந்தவர்களுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது குருவர்களால். அதனால் எல்லாரும் வந்துருங்கோ. இது தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கண்டிப்பான எங்களுடைய கடமை. வாத்தியார் சொன்னது போல நடந்தது. இப்படி அம்பாளை குளிர குளிர வைத்து கண்ணார கண்டு எல்லாரும் அதை மீண்டும் தரிசித்து ஆனந்தம் பெற வேண்டும் என்று உங்களையெல்லாம் அழைக்கின்றோம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய அருளாள அருணாச்சலம்.